செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 12ஆம் வகுப்புக்கான காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் A to Z எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். எப்படி பாஸ் ஆகுறதுன்றது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்றது லாஸ்ட் எக்ஸாம் காமர்ஸ், ஓகேங்களா? ஏன்னா வந்து நாளையோட முடியுது, அதாவது 1ஆம் தேதியோட முடியுது. ஸோ செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டு அழகாக வந்து படித்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து வாழ்த்துக்கள் இந்த ஒரு தேர்வில் வந்து வெற்றி பெற. ஏன்னா வந்து மாணவ செல்வங்கள் வந்து காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே வேணாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. புக் பேக்கில் இருக்கிறது அதிகமாக வந்து கேட்பாங்க. அதனால் புக் பேக்கில் இருக்கிறத தீவிரமாக வந்து படிங்க, ஓகேங்களா செல்லக்குட்டிஸ் எல்லாருமே. அண்ட் உங்களுக்கான முக்கியமான கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து கொடுத்துருக்கும். ஸோ போய் பாருங்கள் செல்லக்குட்டிஸ், ஓகேங்களா? அண்டு செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 2 மார்க் 1 வேர்டை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட 2 மார்க்கில் கம்பல்சரி கேட்பாங்கப்பா, ஓகேங்களா? 2 மார்க்கில் கண்டிப்பாக கம்பல்சரி கேட்பாங்க. 3 மார்க்லையும் கம்பல்சரி இருக்கும், ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் தான் வந்து முக்கியமாக வந்து கம்பல்சரி கொஷினே கேட்பாங்க. அடுத்த கட்டமாக 5 மார்க்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சொல்ல நீங்கள் எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். A or B அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேணாம். ஏன்னா சென்டம் அதிகமாக எடுக்கிற சப்ஜெக்ட்னா அது காமர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க செல்லக்குட்டிஸ் எல்லாருமே. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காமர்ஸ் சப்ஜெக்ட் யார் யார் பிடிக்குமோ அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மேலும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு உட்காந்து நல்லா தீவிரமாக படிங்கப்பா. இந்த ஒரு எக்ஸாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம். இதுலேயும் ஃபெயில் ஆகிட்டுனா ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்ப தீவிரமாக உட்காந்து படிங்க. எக்ஸாம் காலுக்குள்ளே போயிட்டு எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதுங்க. கொஷின் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து படிச்சிட்டிங்களா, அப்போ ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் வார்னிங் பெல் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கப்பா, தொடர்ந்து எழுதுங்க, ஓகேங்களா? ஒரு மணித்துளியும் நமக்கான முக்கியத்துவம். யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேங்களா? இங்கே படிக்காமல் அங்கே போய் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். முதல்ல படிங்க, ஓகேங்களா? நாளைக்கு 1 டே இருக்குது, இன்றைக்கி இருக்குது. ஸோ தொடர்ந்து படிங்க. படிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் எழுதுங்க. தெரியலனாலும் அந்த கொஷின் நம்பர் போட்டு அதோடைய ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதி வைங்க. மற்றபடிக்கு பேப்பரை எம்டியாக கொடுத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. பேப்பரில் ஏதாவது சம்திங் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் படித்து உள்வாங்கந்த ஏதாவது அந்த பேப்பரில் நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்கன்னா மட்டும்தான் மார்க் வரும். ஸோ சும்மா இருக்கிற பேப்பருக்கு யாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. அதை தெரிஞ்சுட்டு செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக எழுதுங்கப்பா, ஓகேங்களா? செல்லக்குட்டிஸுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் ஒரு கருத்து அதுதான். அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் முடியுது, ஓகேங்களா? நாளையோட எக்ஸாம் வந்து மண்டேவோட முடியுது. அடுத்த கட்டமாக 11th 10th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செல்லக்குட்டிஸ் உங்களுக்கான ரிசல்ட்டு வந்து வரப்போகுது. அதை பற்றி அப்டேட்டை நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வந்து கொடுப்போம். ஸோ ரெடியாக இருங்க. அண்ட் மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து காமர்ஸ் சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இல்லை மாடல் கொஷின் பேப்பர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா வீடியோ பார்த்துட்டு நம்ம குரூப்பில் வந்து பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே செல்லக்குட்டீஸ், பபாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.